exercise number 3.1. In the matrix A is equal to 2, 5, 19 minus 7, 35 minus 2, 5 by 2, 12, root 3, 1 minus 5, 17. Write the order of the matrix, the number of elements. Write the elements A13, A21, A33, A24, A23. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் இருந்து நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 3.1ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் மேட்ரிசஸ் சாப்டர். சால்வ் பண்ணலாமா? என்ன கேட்டிருக்காங்க? த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். கொஸ்டின் நம்பர் 1. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் த டிஃபினிஷன், ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் பை நம்பர் ஆஃப் காலம், அதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நான் நம்பர் ஆஃப் அப்படிங்கிறது நான் இப்படி ஒரு ஹேஷ் அப்படி போட்டு எழுதுகிறேன். நம்பர் ஆஃப்ங்கிறது இந்த ஹேஷ், ரோஸ், அப்புறம் இப்படி ஒரு கிராஸ் போடுறோம், அது நம்ம பை அப்படின்னு வாசிக்கணும். நம்பர் ஆஃப் காலம்ஸ், இதுதான் வந்து என்னது ஆர்டர் அப்படிங்கிறது. what do you mean by order? number of rows by number of columns. எதை ரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா, ஹரிசாண்டலாக நம்ம ரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹரிசாண்டல்னா இதுதான் ஹரிசாண்டல். எத்தனை ரோ இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 3 ரோ இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன? நம்பர் ஆஃப்ங்கிறது ஹேஷ் அப்படின்னு எழுதுகிறேன். ரோஸ், இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்னா எம் அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் காலம், நீங்கள் நம்பர் ஆஃப்னு எழுதிக்கோங்கண்ணே, காலம்ஸ் என். சரியா? நம்பர் ஆஃப் ரோஸுங்கிறது எம், நம்பர் ஆஃப் காலம்ங்கிறது என். நம்பர் ஆஃப் ரோ எத்தனை இருக்குது? இப்படி ஹரிசாண்டலாக இருக்கிறது தான் ரோ. நமக்கு எத்தனை ரோ இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம நம்பர் ஆஃப் காலம் என்னன்னு பார்க்கலாமா? எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் கிவ் இட் இன் அ டிஃப்ரெண்ட் கலர். இன்னொரு கலரில் கொடுக்கவா? 1, 2, 3, 4. இப்படி தான் வாசிக்கணும், இப்படி தான் பார்க்கணும். 4 காலம் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் காலம் எத்தனை இருக்குது? 4, 4. அப்படின்னா ஆர்டர் அப்படின்னா எப்படி எழுதணும்? ஆர்டர் ORDER இஸ் ஈக்குவல் டு என்னன்னா M/N. சரியா? எம்முக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 3. எண்ணுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 4. சாரி, எண்ணுக்கு பதிலாக 4. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ் ஓவர். முதல் இது நம்ம முடிச்சிட்டோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு எலிமெண்ட், 2 ஒரு எலிமெண்ட், 3 ஒரு எலிமெண்ட், -7 ஒரு எலிமெண்ட், 17 ஒரு எலிமெண்ட். சரி, நம்ம கவுண்ட் பண்ணலாமா? இப்போ எத்தனை எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு we can count the elements. okay, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. சரியா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னா 12 நமக்கு இருக்குது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் அப்படிங்கிற நான் இதை மாதிரி யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் ஷார்ட்டாக. எலிமெண்ட்ஸ், ஆன்சர் என்ன? 12. இப்போ என்னென்னா இந்த 12 நம்ம வேறு வகையிலையும் எடுத்துகிட்டு வரலாம். we can bring this 12 value in a different way. இன்னொரு வழியிலையும் எடுத்துகிட்டு வரலாம். இந்த 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 3யும் 4யும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த 12 அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். 3 4s are 12. ஆர்டரை நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get 12. how will you get number of elements? multiply the order, multiply the
rows and column. Multiply the rows and column. சரியா? இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ரெண்டாவது கொஸ்டினோட ஆன்சர் இஸ் டன். த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் 12. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் தி எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்லாம் எழுதுப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ்? அந்த எலிமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A13 என்ன அப்படின்னு எழுது. வாட் இஸ் A13? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க? ரைட் தி எலிமெண்ட் A13. A13 இது எப்படி வாசிக்கணும்னா, எலிமெண்ட் இது எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்லி காமிக்கேன். எலிமெண்ட் ஆஃப் the first row and third column. அதான் நமக்கு என்ன A13 நம்ம சொல்கிறது. எலிமெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தி தேர்ட் காலம். அப்புறம் முதல்ல என்ன பண்ணணும்னா, we have to highlight the first row. முதல் ரோவை ஹைலைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவை ஹைலைட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறேன், இன்னொரு கலரை வச்சு தேர்டு காலத்தை ஹைலைட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், இது தேர்டு காலம். அப்படி தானே? சரி, இப்போ நான் தேர்ட் காலத்தை மட்டும் ஹைலைட் பண்ணுறேன். இது ரெண்டும் இணையுதா? ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள், ஒரு இடத்துல மீட் ஆகுதா? அதுதான் வந்து என்னது, தட் இஸ் வாட் A13. ரெண்டு இணையக்கூடிய இடம் இது. ஸோ அப்போ நான் யார் A13ங்கிறது என்ன? க்ரீன் கலர் எதை டினோட் பண்ணுது? ஃபஸ்ட்டு ரோ. ப்ளூ கலர் எதை டினோட் பண்ணுது? தேர்ட் காலம். ஓகே, தேர்ட் காலம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் இன்டர்செக்ஷன் யார்? 19. ஹோப் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி எழுதணும், யூ கேன் ஃபைண்ட் அதர் ஆன்சர். அடுத்து உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அப்படி தானே? ஃபைன். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலம் A21 கேட்டிருக்காங்க. ரெண்டாவது A21. கேன் யூ ஷேட் இட்? A21. அப்போ நான் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இன்டர்செக்ஷன் ஆகிறது யார்? 35. குட். A21 இஸ் ஈக்குவல் டு 35. A21 என்னன்னா 35. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் ஆஸ்க் நெக்ஸ்ட்? A33. எல்லாத்தையும் இந்த பேஜ்லேயே எழுதட்டுமா? ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோப். A33. 33னா சொல்லுங்கள். தேர்ட் ரோ தேர்ட் காலம். அவ்வளோதானே? தேர்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ ஆன்சர் இதில் போனால் இது மாதிரி பளிச்சுன்னு வரல, அந்த இன்டர்செக்ஷன் இடங்க வந்து ரொம்ப கிளியராக இல்லை. அப்போ ஆன்சர் என்ன? -5. அப்போ நான் A33 என்னதுடா? -5. A24 என்ன? செகண்ட் ரோ அண்ட் த ஃபோர்த் காலம். செகண்ட் ரோ வேறு கலர் வச்சு ஃபோர்த் காலத்தை இது ஹைலைட் பண்ணட்டுமா? ஹைலைட் பண்ணிட்டேன். ரெண்டு இணையக்கூடிய இடம். ஆன்சர் 12. கிளியர்? சரி, அப்புறம் த லாஸ்ட் திங் A23 என்ன? செகண்ட் ரோ அண்ட் தி தேர்ட் காலம். A23 செகண்ட் ரோ அண்ட் தி தேர்ட் காலம். என்னது? 5/2. ஓகே, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் அண்ட் see you in the next video. நன்றி.